நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்க இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் மறுபக்கம் விஜய் இவங்க ரெண்டு பேருக்கிடையே கொடூரமான ஒரு விஷயத்தை மறைச்சு வச்சிருக்காங்க. அப்படி என்னடா கொடூரம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ரேணுகா இருக்கல அவங்கள கொண்டது வேற யாரும் இல்லைங்க, ராஜேஸ்வரி மறுபக்கம் ரேணுகா. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இது எல்லாத்தையும் கூட்டணியா செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிருந்தாங்க. ஆனா அந்த ரேணுகா யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த சுடர் தாங்க. சுடரா என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சுடர் ஒரு பக்கம் இதுக்கு முன்னாடியே ராஜேஸ்வரியோட கூட்டணியில் தான் இருந்தாங்க, அந்த சொத்தை எல்லாமே ஆட்டையா போடுறதுக்கு. இந்த விஷயம் கதிரேசனுக்கு தெரிய வந்து கதிரேசன் சும்மா இருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கதிரேசனை பொறுத்த வரைக்கும் தான் பொண்ணு இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொத்தை மொத்தத்தையும் நாமளே ஆட்டிய போட்டு நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையோட இருந்தாரு. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, விஜய மாதிரி கேவலமான ஒருத்தனை கல்யாணம் பண்ணது இவருக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா காதலிச்சு கல்யாணம் பண்ணது இவருக்கு பிடிக்கல. அதனால இந்த இடத்துல ரேணுகாவை கொண்டது ராஜேஸ்வரி, மறுபக்கம் நம்ம தலைவன் கதிரேசன். இவங்க எல்லாமே கூட்டணியா தான் இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சாங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் இந்த சுடர் கேஸ்ல வெளியே வர உண்மையெல்லாம் இருக்க போது நம்ம மல்லி இப்ப மாட்டிக்க வேண்டிய தருணத்துல இவங்க எல்லாமே இந்த தப்பா செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மைகள் எல்லாமே ஒரு பக்கம் வெளியே வர போது. இந்த சமயத்துல என்ன பண்றது ஏது பண்றது சொல்லிட்டு தெரியாம மாட்டிக்கணும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை போட்டு விட்டு இந்த இடத்துல நம்ம கதிரேசன் ஒரு பக்கம் கையில விலங்க போட்டு தரன்னு இழுத்துட்டு போனோம். ராஜேஸ்வரியும் அதே சமயத்துல இழுத்துட்டு போனோம். ஆனா அது நடக்காம நம்ம மல்லியை கைது செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சுன்னு இருந்தாங்க. ஆனா அதுதான் இங்க இல்ல. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம தீபிகா இருக்காங்களா அவங்களுக்கு மல்லி மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வர ஆரம்பிச்சிருச்சு. தான் பொண்ணு விஷயத்துல அவன் பண்ற கேரிங் எல்லாமே ஒரு பக்கம், பேச்சு வழக்கம் எல்லாமே ஒரு பக்கம் பார்க்கும்போது ஒருவேளை தான் தம்பிக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு அதனால கூட இப்படி இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. யோசனை அதிகமாக ஆரம்பிக்குது. இதனால நல்ல விஷயங்கள் எல்லாமே ஒரு பக்கம் மறுபடியும் மாற தொடங்கிருச்சு. ஆனா நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்தன நல்லவங்க தான். ஆனா இருந்தாலும் இந்த இடத்துல தீபிகாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கெட்ட அபிப்பிராயத்தை தள்ளி வைப்பாங்களா, வைக்க மாட்டாங்களா, என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம பல ட்விஸ்டுகள் ஒரு பக்கம் தந்துகிட்டே இருக்காங்க. இங்க என்னதாண்டா பண்ண போறாங்க, என்னதாண்டா நடக்க போகுது, எதனா ஒண்ணு நல்லபடியா நடந்து முடிஞ்சா சந்தோஷம் தான். ஆனா நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம கதிரேசன் இருக்காருல அவரு வந்து போயிட்டு நிஷா கிட்ட சொல்றாங்க, பார் நிஷா, இதுக்கு மேல இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது. இனிமே உன்னோட அதாவது உங்க அக்காவோட இடத்துல நீ தான் இருந்தாகணும். அந்த மல்லியை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு வெண்பாவை நீயே ஒரு பக்கமா அம்மாவா இருந்து பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. இந்த ஆசைப்படுறது ஆசைப்படாம இருக்கிறது இதெல்லாம் மேட்டர்ல. இது நடக்குமா, இதுக்கு சாத்தியக்கூறு இருக்கா, வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. வாய்ப்புகள் எப்பவுமே வராது. வாய்ப்புகளை நாம தான் ஒரு பக்கம் உருவாக்கினா மட்டும்தான் அந்த இடத்துல நின்று அடிக்க முடியும். நம்ம தலைவன் ஒரு பக்கம் வேற மாதிரி போஸ்ட் கொடுக்குறாப்புல, அவரை மாதிரி போஸ்ட் கொடுக்கறதுக்கு யாராலுமே முடியாது. என்ன கொஞ்சம் சொட்டை தான் அதிகமா ஏற்று இருக்கும், அதெல்லாம் பெருசா நீங்க எடுத்துக்க கூடாது. சொட்ட மண்டியெல்லாம் நீங்க கண்டிக்கவே கூடாது. கதிரேசன் அந்த மாதிரி ஒரு பக்கம் சொட்ட மண்டையா என்ன பண்றது. ஆனா ஒரு பக்கம் மனசுக்குள்ள அவன் ஒரு ஆணழகன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் நினைச்சுன்னு இருக்காப்ல. அதனாலதான் இந்த இடத்துல இவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிச்சு இந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் ஒரு பக்கம் கிளியர் பண்ணுவாங்களா அப்படின்றதாங்க கேள்வியா இருந்துட்டு இருக்கு. இந்த கேள்விகளுக்கான பதில் கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்க பார்த்து நேருக்கு நேராக தெரிஞ்சுக்க தான் போறீங்க. தெரிஞ்சுக்காம கண்டிப்பா இருக்க போறதில்ல. அது மட்டும் இல்லாம நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க இருந்து போயிட்டு ஐசு கிட்ட ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இதை பார்த்து நம்ம தீபிகா மேடம் இருக்காங்களா அவங்க தானே, ஐசு நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இனிமே உங்களுக்கு எதுவும் கேள்வி கேட்க மாட்டேன். ஐசு நீ தாராளமா இங்கே மல்லி வீட்டுக்கும் போயிட்டு வரலாம், மறுபக்கம் வெண்பா நீ தாராளமா இங்கேயும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன செக்மெண்ட் வச்சிருக்காங்க. என்னோட தம்பி எப்படி என்னை விட்டு போனானோ அதே மாதிரி உன்னோட பொண்ணு உன்னை விட்டு போனோம், நீ எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவ, அதை கூடி விரைவில் கூடி சீக்கிரம் நடத்த தான் போறேன். இப்பயே நடத்தினா நானும் உனக்கு தெரிஞ்சிடும். கொஞ்சம் கொஞ்சமா உங்க கூட நெருங்கி ரெண்டு பேரும் ஒரு பக்கம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரப்போது. அந்த சமயத்துல வெண்பாவை உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறேன், உன்னை விட்டு வெண்பாவை ரொம்ப தூரத்துல அனுப்ப போறேன். அந்த சமயத்துல ஐயோ வெண்பா எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி கதறி வெம்பி நீ அழுவ. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்டு அட்ரா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு தூக்கு துவம்சம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபிகா மனசுக்குள்ள நினைச்சுன்னு இருக்காங்க. என்ன தீபிகா நீங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பண்ணுவீங்களா, மூஞ்ச நல்லா கருங்கோட்டா நாட்டம் இருக்கு, இதெல்லாம் பார்க்கும்போது எரிசலாவது ஒரு பக்கம் என்னடா மூஞ்சி இது அப்படின்ற மாதிரி என்னங்க பண்றது. அந்த மாதிரி தான் தீபிகா ஒரு பக்கம் இருக்காங்க. தீபிகா அப்படி இருந்தாலும் சரி பச்சைன்னு ஏதோ ஒரு பச்சை கலரை போட்டுன்னு பச்சை கரிசாட்டம் சுத்தின்னு இருக்கிறா இந்த வெண்பா குட்டி. என்ன பண்றது சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் எங்க செல்லுபடியே ஆகாது, சேல்ஸே ஆகாது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் சேல்ஸ் ஆகாது. அதனால அந்த கான்செப்டை அதோட விட்டு இது மட்டும் இல்லாம சரிங்க போனதெல்லாம் போயிருச்சு, இதுக்கப்புறம் இதை பத்தி பேசி ஒண்ணு நடக்க போறதில்ல. இந்த கான்செப்டை இதோட விட்டுட்டு இதுக்கப்புறம் தீபிகா கிட்ட இருந்து மல்லி எப்படி காப்பாத்துறது அப்படின்ற விஷயத்தை பத்தி மட்டும் தான் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். அது மட்டும் இல்லாம இதுக்கெல்லாம் ரகுன்றவர் ஒருத்தர் ரொம்பவே உறுதுணையா இருக்காரு. அந்த ரகு யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ரகு மிகப்பெரிய ஒரு உலக அழகன் மனசுக்குள்ள நினைப்பாங்க. அந்த ரகுவை பிடிச்சி அடின்னு அடிக்கணும். பெண்களை எல்லாரையும் கவர்றதான் அவரோட வேலையை வச்சுன்னு இருக்காரு. பெண்கள் மட்டும் இல்லாம நிறைய பேரை கவர்னு இருக்காரு. ரகுவோட
மொத்தம் என்னமோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரோட டார்கெட் எல்லாமே பொம்பளை 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 தான். இது வரைக்கும் ராஜேஸ்வரியை பிடிச்சின்னு இருந்தாரு. இப்போ நடனா ஏதோ ஒரு சைடில் போயிட்டு சைடவே பிடிச்சின்னு சுற்றின்னு இருக்காரு. அப்படிப்பட்ட கேடுகெட்ட கேவலமான கேரக்டருங்க அவர். ஆனால் அந்த சைடு இருக்கு, அந்த சைடு அதுவும் விட்டுட்டு போன மாதிரி தெரியல. நான் என்னதான் பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சுடர் மட்டும் என் கையில் கிடைச்சா அந்த சுடரை அடிச்சு வாயெல்லாம் உடச்சு போடுவோம். பார்க்கலாம் என்னைக்கு என் கையில் கிடைக்க போறாருன்னு சொல்லிட்டு. சரி சுடர்கிட்ட பேசியும் ஒரு ப்ரோஜனம் இல்லை, ஏன்னா அவள் இறந்துட்டான்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஆனால் அவள் இறக்கல, அவள் திரும்ப வந்திருக்கா. அவளை திரும்ப தூக்கின்னு போயிட்டு எங்கேனா ஒரு இடத்துல வச்சு அவளை பொலன்னு பொழந்து எடுக்கணுங்க. அவளால் தான் இவ்வளோ பிரச்சனை மல்லிக்கு. மல்லியோட வாழ்க்கையை சீரழிச்சதுக்கு அவள் தாங்க காரணம். ஆனால் அந்த மல்லியை வச்சு நீ என்ன பண்ணுற சொல்லுங்க பார்க்கலாம். ஒழுங்காக வெண்பாவை வளர்க்கவும் மாட்டேன்றா, எதுவும் பண்ணவும் மாட்டேன்றா. ஐயோ கடவுளே, என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி ஒரு பக்கம் சித்தரிச்ச மாய மாதிரி சித்தரிச்சுட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல புதுசாக ஒரு கேரக்டர் வரான். யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முடியழகன் ஒருத்தன் வரான். அந்த முடியழகன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே ஃபோக்கஸாகவே இருக்கு. அந்த ஃபோக்கஸில் அவர் வின் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா, எல்லாமே ஒரு பக்கம் முடிப்பாரா முடிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. பார்ப்போம் முடியழகன் சாதிப்பாரா சாதிக்க மாட்டாரா, அந்த கேஸ்லேருந்து மல்லியை மீட்பாரா மீட்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போது. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா see you, நன்றி வணக்கம். அந்த நம்பருக்கு தருக. இன்னும் வீடியோ முடியல, இன்னொரு 10 செகண்ட் இருக்கு. அந்த 10 செகண்டுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட்டை சொல்ல போறேன். அது என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் இல்லைங்க. நான் இத்துடன் இந்த வீடியோவை முடிவுக்கு கொண்டு வர போகிறேன். டாடா.